இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் எல்ரட் குமார் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். ஸோ இது ஒரு தேங்க்ஸ் கிவிங்காக தான் நான் அந்த ஸ்பீச்சை சொல்கிறேன். ஏன்னா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஒன்றும் பெரிய ப்ரொடியூசரெல்லாம் ஆக்டும் பண்ணல, இருக்கவும் இல்லை. ஆல்மோஸ்ட் நான் ஒரு டீம் மெம்பரை தான் சார் என்னை ட்ரீட் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் அவங்க அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அவங்கள்ட்ட எல்லாம் என்னென்ன டிஸ்கஸ் பண்ணுவாங்களோ அது எல்லாமே ஹோல் டீம் என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி இட்ஸ் அ ஜேர்னி. ஸோ இந்த ஜேர்னியை எனக்கு இந்த ஜேர்னி ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆக போகுது. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா திருப்பி ஆரம்பிப்போம்னு நம்புகிறேன். ஏன்னா ஸோ அந்த ஜேர்னிக்கு முதல்ல இறைவனுக்கு நன்றி. அண்டு இந்த வாய்ப்பு கொடுத்தது எனக்கு ஆக்சுவலாக இந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணுறது நான் ப்ரொடியூசராக நான் ஸ்டார்ட் பண்ணல. ஆக்சுவலாக வேறு ஒரு படம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். பண்ணுறதுக்காக எல்லாம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் வெற்றி சார் கூப்பிட்டு, நானும் இளையராஜா சாரும் ராஜா சார் ஒரு படம் பண்ணுறதா இருக்கும் சார், நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறீங்களான்னு கேட்டாங்க ஆக்சுவலாக. ஸோ இந்த படத்தை டிசைட் பண்ணி வச்சுருந்தது வெற்றி சாரும் ராஜா சாரும் தான். ஆக்சுவலி விடுதலை அப்படின்னு ஒரு படம் ஆரம்பிக்கப்பட்டது அவங்க ரெண்டு பேரும் டிசைட் பண்ணி. ஸோ அவங்க ரெண்டு பேருக்கும் முதல்ல நான் தேங்க் பண்ணிக்கிறேன் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. அண்டு இந்த படத்தில் ஒர்க் பண்ண எவ்ரி டெக்னீஷியன் எல்லாருக்கும் ஒருத்தங்களும் பேர் சொல்லிடுறேன். வேல்ராஜ் சார், அவங்க டீம், பீட்ரைன் சார் அண்டு ஜக்கி சார், ஆர்ட் டைரக்ஷன் அண்ட் எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், க்ரூ மெம்பர்ஸ் எல்லாருக்கும் எங்களோட நிறுவனத்தின் சார்பாக நான் நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் இந்த படத்தில் நான் ஒர்க் பண்ணுறப்ப நிறைய டைம் எனக்கு ராஜா சாரோட இன்ட்ராக்ஷன் பண்ணுறதுக்கு வெற்றி சார் என்னை அலோவ் பண்ணியிருந்தாங்க. நானும் போயிருந்தேன். இன்ஃபேக்ட் சூரி சார், சேது சார் அவங்கெல்லாம் ராஜா சார் கூட இருந்து பேசும்போது நானும் அங்கே இருந்தேன். ஸோ அந்த தருணங்கள்லாம் நாங்கள் எல்லாருமே அதை பற்றி அடிக்கடி பேசிக்கிறோம். அதெல்லாம் நாங்கள் பாதுகாத்து வச்சுக்க வேண்டிய பொக்கிஷம். ஸோ அதுக்கும் தேங்க்ஸ் எல்லாருக்கும். அண்டு தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு ட்ரான்சிஷன் நடந்துகிட்ருக்கு. ஆக்சுவலாக லைக் பாலிட்டிக்ஸ் போகிறது, இன்டர்நேஷ்னல் ரேஸ்க்கு போகிறது, அண்டு பெரிய ஆக்டர்ஸ் அவங்களோட ஏஜுக்கு சில கேரக்டர்ஸ் பண்ண முடியாத ஒரு ஸ்டேஜில் தமிழ் சினிமாவில் ஒரு ட்ரான்சிஷன் நடந்துகிட்ருக்கு. இந்த ஆக்டர்ஸ் எல்லாம் ஸ்டார்ஸாக மாறிட்டு வர்ற ஒரு ட்ரான்சிஷன் இப்போ போயிட்டுருக்கு. எல்லாருக்குமே தெரியும் யார் இடத்த பிடிப்பாங்க அப்படி இப்படின்லாம் சோஷியல் மீடியாவில் போயிட்டுருக்கு. ஐ ஹோப் விடுதலை ரெண்டு ஸ்டார்ஸை மேலே தூக்கி உட்கார வைக்கும். அண்ட் அது ஒரு 25 இயர்ஸுக்கு அந்த ரெண்டு பேரையும் இந்த சினிமா யூஸ் பண்ணும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதுக்கு வாழ்த்துக்கள். அண்டு இதை எல்லா ப்ரொடியூசருமே நாங்கள் எல்லாருமே பேசிக்கிறது தான். ஸோ யாருக்கு பிஸ்னஸ் ஆகும், யாருக்கு அவங்களுக்கு ஒரு லெவலுக்கு போயிட்டுருக்காங்க அப்படின்றது. ஸோ விடுதலை 1, 2 ரெண்டுலேயுமே சேது சார் அண்ட் சூரி சார் இவங்க ரெண்டு பேரும் இதுக்கப்புறம் அந்த கேப் எல்லோரும் ஃபில் பண்ணக்கூடிய ஒரு 4-5 பேரில் உட்காருவாங்கன்னு நான் நம்புகிறேன். அண்டு அதுக்கு அப்படி ஒரு நிலைமை ஏற்படுத்தி கொடுத்த வெற்றி சாருக்கும் தேங்க்ஸ். அண்டு இந்த படத்தில் கென்னோட போர்ஷன்ஸ் ரொம்ப முக்கியமான போர்ஷன்ஸ். நான் ரஷஸ்லாம் பார்த்தேன், அவ்வளோ அழகாக இருக்குது. அண்டு வெற்றி சார் தமிழ் சினிமாவில் அடுத்த ஜென்ரேஷனாக நம்பக்கூடிய, அவர் ஸ்ட்ராங்காக நம்பக்கூடிய ஒரு ஆக்டரில் அவர் அடிக்கடி நான் பேசும்போது பார்த்துருக்கேன். அண்ட் பவானி ஸ்ரீ, ராஜீவ் மேனன் சார் அடிக்கடி நான் சார்கிட்ட சொல்லுவேன், அந்த ஒரு கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி ஒரு சேரில் ஜஸ்ட் அப்படி உட்காருவார், ஒன்றுமே டயலாக் எதுவுமே பேச மாட்டார். அந்த சீனை அடிக்கடி நாங்கள் பேசிகிட்டு இருப்போம். ஸோ அவருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ஊடக நண்பர்கள், மீடியா அண்ட் பத்திரிகை நண்பர்கள் எல்லாருமே விடுதலை 1 எப்படி எங்களுக்கு பண்ணி கொடுத்தீங்களோ, கொண்டாடுனீங்களோ, அது மாதிரி விடுதலை 2 கொண்டாடுவீங்கன்னு நான் நம்புகிறேன். அதுக்கு போய் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த விழாவுக்கு வந்திருந்த என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ், என் ஃப்ரெண்ட்ஸ், என் ரிலேட்டிவ்ஸ் அண்ட் எல்லாருக்கும், நண்பர்கள் எல்லாருக்கும் என்னோடய தேங்க்ஸ்.